கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய சகோதரர்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, அளவிலா கருணையும் நிகரிலா கிருபையும் கொண்ட எல்லாம் அல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த மனித வாழ்க்கைக்கு ஒரு வழிகாட்டியாக, மனிதனுடைய லைஃப் ஸ்டைலுக்கு ஒரு முன்னுதாரணமாக தீனுல் இஸ்லாத்தை நமக்கு வழங்கியிருக்கின்றான். அதனால்தான் மனிதனுடைய வாழ்வாதாரத்திற்கு தேவையான, வாழ்க்கையினுடைய அடிப்படை வழிகாட்டுதலுக்கு தேவையான எல்லா விஷயங்களையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய திருமறையின் மூலமாகவும் தன்னுடைய ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாகவும் நமக்கு தெள்ளத் தெளிவாக அழகான முறையிலே அல்லாஹ் விளக்கியிருக்கின்றான். சொல்லப்போனால் மனிதனுடைய வாழ்க்கை என்பது அவனுடைய வாழ்வியல் நெறிகள் மட்டுமல்ல, ஒழுக்கவியல் சார்ந்தது மட்டுமல்ல, மாறாக அவனுடைய உடல்நிலைக்கும் ஆரோக்கியத்திற்கும் தேவையான விஷயங்களை கூட அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு ஒரு வாழ்க்கை நெறியாக சொல்லி தந்திருக்கின்றான். ஏதோ இஸ்லாம் என்பது ஆகிரத்தை பற்றி மட்டும் பேசக்கூடிய ஒரு 10ஆம் பசரித்தனமான மார்க்கம் அல்ல, அல்லது மறுமையை பற்றி மட்டும், அல்லது சமயத்தை பற்றி மட்டும், அல்லது ஆன்மீகத்தை பற்றி மட்டுமே பேசக்கூடிய ஒரு மூடநம்பிக்கையில் இருந்த மார்க்கம் அல்ல. மாறாக மனிதனுடைய வாழ்வியல் நெறி, வாழ்க்கை பாதை, லைஃப் ஸ்டைலை பற்றி பேசக்கூடிய மார்க்கம் என்பதனால்தான் மனிதனுடைய அவனுடைய ஒழுக்கத்திற்கும் அவனுடைய ஆன்மீகத்திற்கும் அவனுடைய வாழ்க்கை நெறிக்கும் எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கின்றதோ அந்த அளவுக்கு முக்கியத்தை ஒரு மனிதனுடைய ஆரோக்கியத்திற்கும் அவனுடைய உடலை பாதுகாப்பதற்கும் கூட இஸ்லாம் கற்றுத்தருகின்றது. எந்தெந்த காரியங்களை செய்தால் உன்னுடைய உடலை ஆரோக்கியமான முறையில் பாதுகாத்துக் கொள்ளலாம், என்னென்ன காரியங்களை எப்படி செய்தால் உன்னுடைய உடலை ஆரோக்கியமான முறையில் வைத்துக் கொள்ளலாம் என்பதை அல்லாஹ்வுடைய குர்ஆனும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஹதீஸ்களும் நமக்கு தெள்ளத் தெளிவாக போதித்திருக்கின்றன. நாம் அவற்றை பின்பற்றுவதில்லை, ஏறெடுத்து பார்ப்பதில்லை என்பது வேறு விஷயம். ஆனால் அல்லாஹ்வுடைய மார்க்கம் ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு நமக்கு அழகான முறையில் வழிகாட்டி தந்திருக்கின்றது. எதனால், எதற்காக? என்றைக்காக ஒரு நாள் இந்த உடல் பூமியினுடைய மண்ணுக்கு உணவாக போகின்ற உடல் இது, கபருடைய மண்ணுக்கு இது உணவாக போகின்ற உடல் இது, இது மண்ணோட மண்ணாக மக்கி போக போகின்ற உடல் இது. இந்த உடலுடைய ஆரோக்கியத்தை பற்றி என்ன, இருந்தால் என்ன, இல்லாமல் போனால் என்ன, இந்த உடலுடைய ஆரோக்கியத்திற்கு என்ன அவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும்? அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லி அதை நீங்கள் ஆரோக்கியத்தை பின்பற்றுங்கள், ஆரோக்கியத்தை கவனியுங்கள் என்று வழிகாட்ட வேண்டிய அளவுக்கு அவசியம் என்ன? அருமை சகோதரர்களே, அல்லாஹ் இந்த உலகத்திலே மனிதனை படைத்த நோக்கமே அவன் மறுமைக்காக ஆயத்தமாக வேண்டும் என்பதற்காகத்தான். மறுமைக்கு ஆயத்தமாவதற்காகத்தான் இந்த உலகத்தில் அல்லாஹ் உடலை கொடுத்தான், உயிரை கொடுத்தான், உடல் வாழ்க்கைக்கு தேவையான எல்லா அத்தியாவசியங்களையும் கொடுத்தான். அந்த மறுமைக்காக ஒரு மனிதன் நல்ல முறையிலே, ஆர்வமான முறையிலே அவன் அமல் செய்ய வேண்டும் என்றால் அதற்கு ஆரோக்கியமான உடல் தேவை. நல்ல முறையில் இபாதத் செய்வதற்கு அவனுக்கு உடல் தேவை என்றால் அந்த உடலுக்கு முழுமையான ஆரோக்கியம் தேவை. அதனால் தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆரோக்கியத்தை மேற்கொள்ளும்படி நமக்கு கற்றுத் தருகின்றான். அந்த எண்ணத்திலே ஒரு மூமின் ஆரோக்கியத்தை கடைபிடிக்கும் பொழுது, என்னுடைய உடல் நல்லா இருந்தால்தான், என்னுடைய உடல் ஆரோக்கியமாக சிஹத்தாக இருந்தால்தான், என்னுடைய உடல் எந்த நோய் நொடி வராமல் நான் நல்ல திரகாத்திரமாக இருந்தால்தான் நான் அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்காக, அல்லாஹ் சொல்லக்கூடிய கட்டளைகளுக்கு முழுமையாக கட்டுப்பட்டு நடக்க முடியும் என்ற எண்ணத்திலே ஒரு மூமின் தன்னுடைய ஆரோக்கியத்தை பின்பற்றுவதற்காக அவர் செய்யக்கூடிய ஒவ்வொரு அசைவும் அது இபாதத் ஆகும். தொழுகை மட்டும் இபாதத் அல்ல, நோன்பு மட்டும் இபாதத் அல்ல. ஒரு மூமின் காலையில எழுந்தவுடன் சுபஹ் தொழுது எக்ஸசைஸ் பண்ணுகின்றான். எதற்காக? என்னுடைய உடல் ஆரோக்கியத்தை நான் பாதுகாப்பதற்காக. என்னுடைய உடல் ஆரோக்கியமாக இருந்தால்தான் நான் நல்ல முறை இபாதத் செய்ய முடியும் என்ற எண்ணத்திலே அவர் எக்ஸசைஸ் செய்வதும், தொழுகையிலே குனிவது நிமிர்தலால் என்ன நன்மையோ அந்த நன்மையில் ஒரு இம்மி அளவு கூட குறையாமல் அவருடைய உடற்பயிற்சிக்கும் அல்லாஹ் தருவான், உடற்பயிற்சிக்கும் தருவான். தொழுகையில் ருக்குவுக்கு போனா என்ன நன்மையோ, சஜ்தாவுக்கு போனா என்ன நன்மையோ, சிரம் பணிந்தால் என்ன நன்மையோ, நின்றால் என்ன நன்மையோ, அத்தஹியாத்தில் உட்கார்ந்தால் என்ன நன்மையோ, இந்த நன்மையை ஒரு உடற்பயிற்சிக்கும் அல்லாஹ் கொடுப்பான். எப்பொழுது? என்னுடைய உடல்நிலை திரகாத்திரமாக ஆரோக்கியமாக இருந்தால்தான் நான் அல்லாஹ்வுடைய இபாதத்தை நல்ல முறையில் செய்ய முடியும் என்ற எண்ணத்திலே ஒரு அந்த உடற்பயிற்சியை செய்வானேயானால் எவ்வளவு அழகான மார்க்கம் பாருங்கள். இது ஒரு 10ஆம் பசரித்தனமான கொள்கையை சொல்லக்கூடிய மார்க்கம் அல்ல. அறிவுக்கும் புலங்காத அல்லது நம்முடைய அறிவுக்கு விளங்காத ஒரு கொள்கைகளை தத்துவங்களை உணரக்கூடிய மார்க்கம் அல்ல. இது ஒரு யதார்த்தமான மார்க்கம்.
அப்படிப்பட்ட அப்பழுக்கற்ற மார்க்கத்தை அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆனால் அந்த மார்க்கம் சொல்லித்தரக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையும் நாம் பின்பற்றுகிறோமா என்பதுதான் நமக்கு முன்னால் உள்ள கேள்விக்குரிய தவிர மற்றபடி நமக்கு தேவையான எல்லா அம்சங்களையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லித் தருகின்றான். அப்படி மனிதனுடைய உடல் ஆரோக்கியத்தோடு சம்பந்தப்பட்டதனால்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சில விஷயங்களை மனிதனுக்கு ஹராமாக்கினான். மதுவை ஹராமாக்கினான், பன்றி இறைச்சியை அல்லாஹ் ஹராமாக்கினான். எதற்காக? அல்லாஹ்வுக்கு பிடிக்காது என்பதனாலா? மது என்பது அல்லாஹ்வுக்கு பிடிக்காது அதனால் ஹராமாக்கினானா? பன்றி இறைச்சி அல்லாஹ்வுக்கு பிடிக்காது அதனால் ஹராமாக்கினானா? இல்லை, மனிதனுடைய உடல் ஆரோக்கியத்திற்கு கேடு விளைவிப்பவை அவை. சாராயம் என்பது மனித உடலுக்கு முழுக்க முழுக்க ஆரோக்கியத்திற்கு கேடு விளைவிக்கக்கூடியது. பன்றி இறைச்சி என்பது முழுக்க முழுக்க ஆரோக்கியத்திற்கு கேடு விளைவிக்கக்கூடியது. இன்னும் எதையெல்லாம் அல்லாஹ் ஹராமாக்கினானோ அதெல்லாம் மனிதனுடைய உடல் ஆரோக்கியத்திற்கு கேடு விளைவிக்கக்கூடியது. அதனால் தான் அல்லாஹ் ஹராமாக்கினான். இல்லனா சாராயத்துக்கும் அல்லாஹ்வுக்கு என்ன பகை? எத்தனையோ பழச்சாறுகளை அல்லாஹ் அனுமதி கொடுத்த ரப்பல் ஆலமீன் சாராயத்தை நமக்கு அனுமதி கொடுத்து என்ன பிரச்சனை இருக்குது அல்லாஹ்வுக்கு? போதை வஸ்துகள் அல்லாஹ் நமக்கு அனுமதி கொடுத்து என்ன பிரச்சனை இருக்குது அல்லாஹ்வுக்கு? அல்லாஹ்வுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது நமக்கு அனுமதி கொடுப்பதிலே. மாறாக இந்த மனித உடலுக்கு கேடு போதைப் பொருட்கள், இந்த மனித உடலுக்கு கேடு சாராய மது பகைகள், இந்த மனித உடலுக்கு கேடானது பன்றி இறைச்சி, எத்தனை ஹராம்களை அல்லாஹ் ஆக்கியிருக்கிறானோ அத்தனையும் இந்த மனித உடலுடைய ஆரோக்கியத்திற்கு தீங்கு விளைவிப்பையை என்ற ஒரே காரணத்தினால் தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவற்றை ஹராமாக்கினான். அல்லாஹ் தன்னுடைய திருமறையில் சொல்லுவார், குலூ மின் தய்யிபாத்தி மா ரஸக்னாக்கும், நாம் உங்களுக்கு எதை வழங்கியிருக்கின்றோமோ அதிலே பரிசுத்தமானவற்றை. பரிசுத்தம் என்றால் என்ன? ஒரு ஆட்டு இறைச்சியை ஒரு அறுக்கின்றான், ஒரு முஸ்லிம் பிஸ்மில்லாஹ் அல்லாஹ் அக்பர் என்று அறுக்கின்றான், அப்பொழுது ரத்தம் ஓடத்தான் செய்கின்றது. இன்னொரு முஸ்லிம் அல்லாத ஒருத்தன் அறுக்கின்றான், அப்பொழுது ரத்தம் ஓடத்தான் செய்கின்றது. என்ன வித்தியாசம் அதற்கு இதற்கும்? அருமைக்குரியவர்களே, ஒரு முஸ்லிம் அல்லாஹ் சொன்ன முறைப்படி அவற்றை அறுக்கும் பொழுது அந்த கரியானது, அந்த ரத்தம், அதனுடைய கழிவு, அதனுடைய குடலில் உள்ள அசுத்தங்கள் அனைத்தும் நீக்கப்பட்டு இவனுடைய ஆரோக்கியத்திற்கு ஏற்ற பரிசுத்தமானதாக ஆகிவிடுகின்றது. ஆரோக்கியத்திற்கு ஏற்ற பரிசுத்தமானதாக. அல்லாஹ் சொன்ன முறைப்படி அறுக்காமல் ஏதோ கழுத்தை முறுக்கி சாவடிக்கிறான், வெண்ணில போட்டு சாவடிக்கிறான், ஏதோ ஒரு முறை சாவடிக்கிறான் என்றால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஏதை ஹராமாக்குனா அது உன்னுடைய ஆரோக்கியத்திற்கு ஏற்றதல்ல. எந்த ஒரு விஷயத்தையுமே அறிவியல் பூர்வமாக இன்றைக்கு பார்ப்போம் என்றால் அல்லாஹ் எவற்றையெல்லாம் ஹலாலாக்கினானோ அவை அனைத்தும் மனிதனுடைய ஆரோக்கியத்திற்கு ஏற்றது, எவற்றையெல்லாம் அல்லாஹ் ஹராமாக்கினானோ அவை அனைத்தும் மனிதனுடைய ஆரோக்கியத்திற்கு எதிரானது. ஏன்? ஒரு மனிதன் தன்னுடைய இபாதத்திலே எவ்வளவு கவனம் செலுத்த வேண்டுமோ, ஒரு மனிதன் தன்னுடைய மறுமை சம்பந்தப்பட்ட வணக்க வழிபாடுகள் எவ்வளவு கவனம் செலுத்த வேண்டுமோ அந்த வணக்க வழிபாடுகளுக்காக தன்னுடைய உடலை ஆயத்தப்படுத்துவதற்காக தன்னுடைய ஆரோக்கியத்திலும் கவனம் செலுத்த வேண்டும் என்பதனால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த கான்செப்டை உருவாக்கி கொடுத்தான். அப்படி அல்லாஹ்வால் ஹராமாக்கப்பட்ட உடல் ஆரோக்கியத்திற்கு தீங்கு விளைவிப்பதில் முதன்மையாக இருக்கக்கூடியது இன்றைக்கு நம்மளுடைய பாவமாகவே தெரியாத, ஒரு தவறாகவே தெரியாத சிகரெட், பீடி போன்றவை. இந்த சிகரெட், பீடி போன்றவை இது அல்லாஹ்வால் ஹலாலாக்கப்பட்டதல்ல, அல்லாஹ் பெர்மிஷன் கொடுக்கல. ஆனால் நாம் மதுவை ஹராமாக வெறுப்போடு எரிச்சலோடு பார்க்கக்கூடிய நாம் சிகரெட், பீடிகளை அது ஒரு பிரச்சனையே இல்லை என்பதாக பார்க்கின்றோம். ஒரு மது பாட்டில் வாங்கிட்டு வந்து நடு வீட்டில் உட்கார்ந்து ஒரு வீட்டில் உள்ள ஆம்பளை குடிக்க முடியாது நம் முஸ்லிம் குடும்பங்களிலே. ஆனால் ஒரு சிகரெட் பாக்கெட் உட்கார்ந்து நடு வீட்டில் உட்கார்ந்து குடிக்கலாம், தப்பு கிடையாது. மதுவை குடிச்சா உங்க பிள்ளைங்க பார்த்து கெட்டு போயிடுங்க, பிள்ளைங்க உடம்புக்கு ஆரோக்கியம் கெட்டு போயிடும், பிள்ளைங்களும் கெட்டு போயிடுவாங்க என்று அஞ்சக்கூடிய நாம் சிகரெட் பிடிப்பதை பார்த்து இந்த அச்சம் நமக்கு வருவதில்லை. சொல்ல போனால் மது குடிப்பதினால், நல்லா புரிஞ்சுக்கங்க, மது குடிப்பவனால் குடிப்பவனுக்கு மட்டும்தான் ஆரோக்கியத்திற்கு கேடு. ஆனால் ஒரு வீட்டில் உட்கார்ந்து அந்த சிகரெட் பிடிச்சானா அந்த சிகரெட் புகையை வீட்டில் உள்ள குடும்பத்தில் உள்ள எத்தனை பேர் நுகர்கிறார்களோ அத்தனை பேரையும் அவன் சாவடிக்கின்றான். இது நமக்கு பெருசா தெரியறது இல்லை. மது குடிச்சா மது குடிக்க ஹராம், ஆனா அது அவனுக்கு மட்டும் ஆரோக்கியத்துக்கு கேடு. ஆனால் வீட்டிலே உட்கார்ந்து நடு வீட்டில் உட்கார்ந்து சிகரெட் பிடிச்சானா அந்த சிகரெட் பிடிக்கக்கூடியவன், அந்த வாடையை நுகரக்கூடிய வீட்டில் உள்ள ஆண்கள், பெண்கள், முதியோர்கள், பச்சிளம் குழந்தைகள் அத்தனை பேருடைய வாழ்க்கையும் அவன் பாழாக்குகின்றான், அத்தனை பேருடைய ஆரோக்கியத்தையும் கெடுக்கின்றான். ஏனென்றால் சிகரெட்டிலிருந்து வரக்கூடிய நிக்கோடின் என்ற புகை அவ்வளவு விஷத்தன்மை வாய்ந்த ஒரு புகை அது. ஆனா இன்னைக்கு நமக்கு அது ஒரு பாவமாவே தெரியறது இல்லை. ஒருத்தர் சிகரெட் குடிக்கிறாரு தெரிஞ்சா நம்ம அவர் தடுக்கணும் எந்த முயற்சி பண்றது இல்லை. ஒரு மது அருந்துறாரு தெரிஞ்சா அவர் தடுக்கணும்னு நினைக்கிறோம். ஒருத்தர் குடிகாரன் தெரிஞ்சா அவன் மேல வெறுப்போட பாக்குறோம்.
அந்த குடியை விட்டு அவனுக்கு விளக்கணும்னு பாக்குறோம், அவனுக்கு ஏதாவது கவுன்சிலிங் கொடுக்கலாமான்னு பாக்குறோம், அவனுக்கு மது ஒழிப்பு போதை ஒழிப்பு மறக்கடிப்பதற்காக ஏதாவது முயற்சி செய்யலாமான்னு பாக்குறோம். அதே போதை தான் இந்த சிகரெட்டும் பீடியும். நாம் அதற்கு எந்த கவலையும் படுறது கிடையாது. சொல்லப்போனால் மதுவினால் ஏற்படும் தீங்கை விட மோசமானது பீடி புகை சிகரெட்டால் ஏற்படக்கூடிய தீங்கு. நடு வீட்டில் உட்காந்து ஒரு கிழமை உட்காந்து இருமிட்ட லொக்கலோன்னு இருமிட்ட சிகரெட் பிடிப்பாரு, பீடி பிடிப்பாரு. நம்ம அதை பத்தி கவலைப்படுறது இல்ல. அருமை சகோதரர்களே, நன்றாக விளங்கிக் கொள்ளுங்கள். சிகரெட் பிடிப்பது மக்குரு. மக்குருன்னு சொன்னா 40 மக்குரு செஞ்சா தான் ஒரு ஹராமே. அதனால ஒருத்தர் 39 சிகரெட் வரைக்கும் ஹராம் இல்ல, 40வது சிகரெட்டை பத்த வச்சுட்டா படாக்குன்னு ஹராம் ஆயிடும். இது யார் கொடுத்த சட்டம்? இது சிகரெட் பிடிப்பது மக்குரு. மக்குரு 40 மக்குரு செய்யலாம், அதுல 39 மக்குருக்கு அனுமதி. 40வது முறை செய்யும்போது ஹராம் ஆயிடும். யார் சொன்னது? ரப்புல் ஆலமீன் தெல்ல தெளிவாக சொல்கின்றான், வலா துல்கு பி ஐதீக்கும் இலா தஹ்லுகா, உங்களுடைய கரங்களாலேயே உங்களுடைய அழிவை தேடிக்கொள்ளாதீர்கள். உங்களுடைய கரங்களாலே உங்களுடைய அழிவை தேடிக்கொள்ளாதீர்கள். இவ்வளவு தெளிவா அல்லாஹ் சொல்றான் சிகரெட்டை பற்றி, போதையை பற்றி. சிகரெட் என்பது ஒரு வகையான போதை. எத்தனை போதையை அல்லாஹ் ஹராமாக்கினான், அல்லாஹ் ரசூல் ஹராமாக்கினார்களோ அதே போன்று சிகரெட் என்பதும் ஒரு வகையான போதை. என்ன உதாரணமாக, ஒரு சாராயம் இருக்கிறது, அது 1 லிட்டர் குடிச்சாதான் போதை வரும். 1 லிட்டர் குடிச்சாதான் போதை வரும். ஒரு 100 மில்லிலாம் குடிச்சா போதை வராது. ஆனா இன்னொரு சாராயம் இருக்குது, 100 மில்லி குடிச்சாலே போதை வந்துடும். எந்த மார்க்கத்திலும் எந்த அறிவாளியும் சொல்ல முடியாது இந்த 100 மில்லி குடிச்சாதான் ஹராமே, 100 மில்லி குடிச்சாலே போதை வருது அதான் ஹராமே, 100 மில்லி குடிச்சாலும் போதை வர்றது இல்ல, 1 லிட்டர் குடிச்சாதான் போதை வரும், அதை 100 மில்லி குடிக்கலாம் தப்பு இல்ல, அப்படி யாரும் சொல்ல முடியாது. ஃபிக்ஹுடைய சட்டங்களில் இருக்கிறது, மா யஸ்குர் கஸீருஹு யஹ்ரமு கலீலுஹு, எதை அதிகமாக உட்கொள்வதனால் போதை வருமோ அதை குறைவாக உட்கொள்வதும் ஹராம் தான். 100 மில்லி 1 லிட்டர் குடிச்சாதான் போதை வரும் என்று இருந்தால் அதை 1 மில்லி குடிச்சாலும் ஹராம் தான். 1 மில்லி சும்மா டிராப் நாக்கில் வச்சா போதை வராதுங்க. அது ஒரு லிட்டர் 2 லிட்டர் குடிச்சாலும் போதை வருஞ்சா அது 1 மில்லி குடிக்கிறது ஹராம் தான். இதுதான் ஷரியத்துடைய சட்டம். அதே போன்றுதான் சகோதரர்களே, இன்னைக்கு கஞ்சா அல்லது அஃபின் போன்ற எத்தனை போதைப் பொருட்கள் இருக்கிறதோ அந்த போதையினால் அது கொஞ்சம் சாப்பிட்டாலே போதை வந்துடும். ஆனால் சிகரெட்டு கொஞ்சம் நிறைய சாப்பிட்டாலும் போதை வரும், அவ்வளவுதான் வித்தியாசம். அதற்காக சிகரெட்டு கொஞ்சம் சாப்பிட்ட போதை வருதல் என்பதற்காக எந்த ஒரு மாமேதையும் சிகரெட் ஹலால்னு சொல்ல முடியாது. ஆனா இன்னைக்கு பெரிய வேதனை என்ன அப்படின்னு சொன்னா, சில பள்ளி இமாம்களே சிகரெட் பிடிப்பார்கள், அந்த நிர்வாகிகள் பார்த்து வேடிக்கை பார்த்துட்டு இருப்பாங்க. பரவாயில்லை, தப்பு இல்லை. சில பள்ளி இமாம்களே சிகரெட் பிடிப்பாங்க, நிர்வாக தலைவருக்கே தெரியும் ஹசரத் சிகரெட் பிடிக்கிறாரு, ஆனா நம்ம முன்னாடி பிடிக்க மாட்டார், ஓரம் அந்த பக்கம் பிடிக்கும், நம்ம மரியாதை ரொம்ப நம்ம மேல. வேதனை பள்ளி இமாம்களே. அப்படி இருக்கும் பொழுது அந்த ஊரில் உள்ள இளைஞர்களோ அந்த ஊரில் உள்ள மற்றவர்களோ சிகரெட் பிடிப்பதை யார் கண்ட்ரோல் பண்ண முடியும்? இந்த சிகரெட்டை உலகம் முழுவதும் அங்கிங்கனாதபடி எங்கும் நிறைந்திருக்கும், நீக்கமர நிறைந்திருக்கும் ஒரே பொருள் நீங்க பாத்தீங்கன்னா சிகரெட். உலகத்துல எல்லா மூலை முடுக்கலையும் சிகரெட் இருக்கும். இப்படி உலகம் முழுவதும் சிகரெட்டை பரப்பி விட்டுட்டு அங்க மே 31ஆம் தேதி உலக புகை எதிர்ப்பு தினம் கொண்டாடப்படுகிறது. வருஷத்துல ஒரு நாள் ஐநா சபையின் சார்பாக புகை எதிர்ப்பு தினம் கொண்டாடி அந்த புகை எதிர்ப்பு தினம் ஒரு கான்பரன்ஸ் ஒரு மீட்டிங் வச்ச உடனே ஒட்டுமொத்த உலகம் தெரிஞ்சிடும். ஒட்டுமொத்த உலகத்திலும் சிகரெட் திறந்து விட்டாச்சு. இந்த சிகரெட் என்பது மனித உடலுக்கு தீங்கு தரக்கூடியது என்பதை அத்தனை பேரும் அறிகிறார்கள். ஆனால் அந்த சிகரெட் ஃபேக்டரிகளை மூடுவதற்கு மனசு இல்ல, தைரியம் இல்லை. இது உடம்புக்கு தீங்கு தரக்கூடியது, ஆரோக்கியத்தை கேடு விளைவிக்கக்கூடியது, மனித குலத்தை அழிக்கக்கூடிய விஷம் இது எல்லாருக்கும் தெரியும். ஆனால் அந்த சிகரெட்டை எதிர்த்து பிரச்சாரம் செய்வார்கள். பொது இடத்தில் சிகரெட் பிடித்தால் 200 ரூபாய் ஃபைன் என்று போடுவார்கள். ஏர்போர்ட்டிலே பார்த்தா அங்க ஒரு ரூம் கட்டி விட்டுருமா, ஒரு மிருக காட்சி சாலை மாதிரி கூண்டு மாதிரி, அந்த கூண்டுக்குள்ள 2 கால் மிருகம் பூரா போய் நிக்கும், ஃபுல்லா புகையா இருக்கும். ஏன்னா சிகரெட் பிடிப்பவங்களுக்குனே உள்ள ரூம் அது உள்ள நிக்கிறோம்னா பார்த்தா மிருகம் நிக்கிற மாதிரியே இருக்கும். நிறைய ஏர்போர்ட்டுகளிலே பொது இடங்களில் சிகரெட் பிடிக்க கூடாது, சிகரெட் பிடிப்பதற்கான ஒரு அறை உங்களுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கிறது, அங்க போங்க. அந்த அறைக்குள்ள பார்த்தா ஒரு 10 பேர் 2 ஆம்பளை பொம்பளை எல்லாம் சிகரெட் பிடிச்சு நிப்பான். அது உள்ள அப்படியே புகை மூட்டமா இருக்கும். அது உள்ள நம்ம பார்த்தோம்னா ஏதோ கூண்டுக்குள்ள அடைக்கப்பட்ட மிருகங்களை மாதிரி நின்றுட்டு இருப்பாங்க. புகைப்பிடிக்க தனியாக ஏற்பாடு பண்ணிருக்கிறோம். இப்படி எல்லாம் ஏற்பாடு செய்துவிட்டு எப்படி இந்த புகையை ஒழிக்க முடியும்? எப்படி இந்த சிகரெட் பிடியை ஒழிக்க முடியும்? அன்புக்குரியவர்களே, சம்பந்தப்பட்ட ஒவ்வொரு முஸ்லிமும் எப்படி நாம் அல்ஹம்துலில்லாஹ் உலகளாவிய அளவிலே முஸ்லிம்கள் பொதுவாக சாராயம் குடிக்க மாட்டாங்க, முஸ்லிம்கள் மது அருந்த மாட்டாங்க, முஸ்லிம்கள் சொன்னா போதைப் பொருளுக்கு ஆளாக மாட்டாங்க என்ற ஒரு கண்ணோட்டம் இருக்கின்றதோ அதே கண்ணோட்டம் இன்னொன்று உருவாக வேண்டும். முஸ்லிம்கள் என்றால் பீடி சிகரெட் பிடிக்க மாட்டார்கள், முஸ்லிம்கள் என்றால் பீடி சிகரெட் பிடிக்க மாட்டார்கள்.
ஒரு முஸ்லீம் வெத்தலை பாக்கடை வச்சிருக்காரு, அந்த வெத்தலை பாக்கடை வாசல்ல அவர் போர்டு போட வேண்டும், அவருடைய தக்வாவுடைய போர்டை. எப்படி பீடி சிகரெட் என்பது இஸ்லாமிய அடிப்படையில் ஹராம் என்பதனாலும் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்திற்கு தீங்கு ஏற்படுவதாலும் இந்த கடையில் பீடி சிகரெட் விற்கப்பட மாட்டாது என்று ஒரு போர்டு போட்டு ஒரு முஸ்லீம் வெத்தலை பாக்கடை வியாபாரம் செய்வாரேனால் அவருடைய வியாபாரத்திலே அல்லாஹ் அபரிமிதமான பரக்கத்தை கொடுப்பான். ஆனா அந்த நம்பிக்கை முஸ்லீமுக்கு வர்றது கிடையாது. இல்லங்க, பீடி சிகரெட்டே ஒரு நாளைக்கு 1000 ரூபாய் வியாபாரம் ஆகுது, அதுல 300-400 ரூபாய் கிடைக்குது, நான் எப்படிங்க போட முடியும்? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் 3 லட்சம் 4 லட்சம் அளவுக்கு நஷ்டத்தை ஏற்படுத்தி உங்களுக்கு ஒன்றுமில்லாமல் ஆக்கி விடுவான் இந்த ஹராமான வியாபாரம் செய்தால். ஒரு வெத்தலை பாக்கடைன்னு சொன்னா சிகரெட்டை நாடி வரக்கூடிய கடை என்றால் அங்க ஒரு முஸ்லீம் போர்டு போடணும். இந்த காரணத்தை சொல்லி அல்லாஹ்வால் ஹராமாக்கப்பட்டதனாலும் உங்களுடைய உடலுக்கு ஆரோக்கியம் இல்லை என்பதனாலும் இங்கே பீடி சிகரெட் விற்கப்பட மாட்டாது. இது ஒரு மூமினுடைய தக்வாவின் அடையாளம். இது அப்படிப்பட்ட நிலை ஏற்பட வேண்டும் சகோதரர்களே. முஸ்லீம் ஆனா இன்னைக்கு நம்மள்ட்ட பீடி சிகரெட் பிடிக்கிறதே பெரிய தப்பாவே தெரியறது இல்ல. இன்னைக்கு இந்த மஜ்மால இவ்வளவு பேர் உட்கார்ந்து இருக்கீங்கன்னு சொன்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு 5 பேர் 6 பேர் தான் சிகரெட் பிடிக்கிறவங்க இருப்பீங்க. ஜும்மாவுக்கு 12:30 மணிக்கே போய் ஜும்மாவுடைய குத்பா ஒழுங்கா கேட்கணுங்கிற ஆர்வத்தோட வரக்கூடியவங்கள அப்படி பீடி சிகரெட் பிடிக்கிறவங்க இருக்க மாட்டாங்க. ஒரு 5-10 பேர் தான் இருப்பீங்க. மீதி யாருமே பீடி சிகரெட் பிடிக்க வாய்ப்பு கிடையாது. ஆனால் நாம என்ன நினைக்கிறோம் அப்படின்னு சொன்னா, மத்தவன் பீடி சிகரெட் பிடிச்சி எக்கடா கெட்டுப்படும், நமக்கு என்ன? அவனை தடுப்பதற்கு நாம் எந்த முயற்சியும் செய்வதில்லை. அதை தவறு என்று உணர்த்துவதற்கு எந்த முயற்சியும் செய்வதில்லை. நம்ம உட்கார்ந்து நமக்கு முன்னாடி பீடி சிகரெட் பிடிக்கிற ஒரு முஸ்லீம், உனக்கு வெக்கமா இல்லையா? உன்னால என்னுடைய ஆரோக்கியம் பாதிக்கப்படுமா, ஏன் சண்டை பக்கம் போ என்று விரட்டுவதற்கு நமக்கு தைரியம் வருவதில்லை. பீடி சிகரெட் பிடிக்கலாம், பிடிச்சிட்டு போட்டோம். ஒரு ட்ரெயின்ல போறோம், ஒரு பொது இடத்துல உட்கார்ந்து சிகரெட் பிடிக்கலாம், கண்டிக்க வேண்டும். நான் முஸ்லீம்கள் தாடி தப்பி வச்சுட்டு எங்க சிகரெட் பிடிக்கணும் நல்லா இல்ல உங்களுக்கு, உங்களால எங்க ஆரோக்கியம் கெடுமா, சண்டை பக்கம் போங்க என்று 4 பேர் திட்ட ஆரம்பிச்சா தாடி தொப்பி வைத்தவர்களுக்கு முன்னால் எந்த மகனுக்கும் தைரியம் வராது பீடி சிகரெட் பிடிக்கிறதுக்கு. நாம அதை செய்யறது இல்ல. நான் பிடிக்கிறது இல்லைங்க சார். நமக்கு எனக்கு எதுக்கு 1 மணி நேரம் உட்காந்து பயன் பண்ணிட்டு இருக்கீங்க? நான் பீடி சிகரெட் பிடிக்கிறது இல்ல. எனக்கு எதுக்கு அதை பத்தி பேசிட்டு இருக்கீங்க? நான் பீடி சிகரெட் பிடிப்பதில்லை. ஆனால் பிடிப்பவர்களை உற்சாகப்படுத்துகிறோம், அங்கீகரிக்கின்றோம். இந்த சமுதாயம் கெட்டு சீரழிவதற்கு காரணமான அந்த போதையை நாம் ஆமோதிக்கின்றோம். அதுதான் நம்முடைய பிழை. இந்த நிலை மாறி எப்படி சாராயத்தை பார்த்தால் வெறுக்கின்றோமோ, கஞ்சாவை பார்த்தால் வெறுக்கின்றோமோ, அஃபினை பார்த்தால் வெறுக்கின்றோமோ, பெரும் பெரும் போதைப் பொருட்களை பார்த்தால் வெறுக்கின்றோமோ, அதுபோன்று சகோதரர்களே இந்த போதைப் பொருளான பீடி சிகரெட்டை பார்த்தாலும் நாம் வெறுக்க வேண்டும். பிடிக்கக்கூடிய ஒவ்வொருத்தரும் கவுன்சிலிங் கொடுக்கணும். இதனால என்ன பிரயோஜனம், உன்னுடைய வாழ்க்கைக்கு எடுத்து மற்றவங்க வாழ்க்கை எடுக்கணுமா என்று அட்வைஸ் பண்ண வேண்டும். நம்ம அதை செய்யறதில்லை சகோதரர்களே. அதான் பெரிய முசீபத்து. நம்ம செய்யறதில்லை. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் புனிதமான ரமலான் வர வைக்கிறது ஒரு சில நாட்களிலே. ரமலான் கொடுக்கிறது எதுக்கு தெரியுமா? மனிதர்கள் எல்லோருமே தவறிழைக்கக்கூடியவர்கள் தான், பாவங்கள் செய்யக்கூடியவர்கள் தான் மனிதர்கள், குற்றங்களை இழைக்கக்கூடியவர்கள் தான் மனிதர்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மனிதர்களை எல்லாம் நீங்கள் பாவமே செய்யாதீர்கள் அல்லாஹ் எங்கேயுமே சொல்லல. குர்ஆன்ல ஹதீஸ்ல எங்கேயுமே பாவமே செய்யாதீங்கன்னு சொல்லல. குல் யா இபாதி அல்லதீன அஸ்ரஃபு அலா அன்ஃபுஸிஹிம், தங்களுக்கு தாங்களே பாவம் செய்து தங்களை தாங்களே அனிதத்தில் ஆழ்த்திக் கொண்ட, தங்களுக்கு தாங்களே நிராசையான என்னுடைய அடியார்களே, லா தக்னது மின் ரஹ்மத்தில்லாஹ், பாவத்திலிருந்து விடுதலை பெறுங்கள். இதுதான் அல்லாஹ் சொல்றது. குல்லு பனி ஆதம் ஹத்தாவுன், ஆதமுடைய பிள்ளை என்ற அந்தஸ்து யார் யாருக்கு இருக்கின்றதோ அத்தனை பேரும் தவறு இழைக்கக்கூடியவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. குல்லு ஹிந்தியில உருதுல ஆதமி ஆதமிங்க மனுஷன், ஆதமி மனுஷனை பார்த்தா ஆதமின்னு சொல்லுவாங்க. ஆதமினா என்ன அர்த்தம்? ஆதமிலிருந்து வந்தவர், ஆதமிலிருந்து வந்தவர், அதான் ஆதமி. இதைத்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, ஆதமிலிருந்து வந்த அத்தனை ஆதமிகளும் அத்தனை மனிதர்களும் ஹத்தாவும் தவறு இழைக்கக்கூடியவர்கள். அது நபிமார்களாக இருக்கட்டும், அவுலியாக்களாக இருக்கட்டும், சுஹதாக்களாக இருக்கட்டும், நல்லடியார்களாக இருக்கட்டும், பெரும்பெரும் உலமாக்களாக இருக்கட்டும், குல்லு பனி ஆதம், நீ ஆதமி என்ற பெயர் எடுத்து விட்டால் நீ தவறு செய்யக்கூடியவன் தான், பாவம் செய்யக்கூடியவன் தான். ஏன்? உன்னுடைய முதல் தந்தையே தவறு இழைத்தவர், உன்னுடைய ஆதிபிதாவே தவறு இழைத்தவர். அதனால் ஆதமி என்ற ஒரு பெயர் இருந்தாலே நீ தவறு இழைக்கக்கூடியவன் தான். கைருல் ஹத்தாயி, தவறு இழைக்கக்கூடியவர்களின் நல்லவர்கள் யார் என்றால் அத்தவ்வாபூன், தௌபா செய்யக்கூடியவர்கள், தவறிலிருந்து விலகக்கூடியவர்கள். அதனால தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வருஷா வருஷம் நம்முடைய பாவங்களிலிருந்து ஒரு ரெஃப்ரெஷ்மென்ட் பண்ணுவதற்காக ஒவ்வொரு ஆண்டும் உங்களுடைய பாவங்களிலிருந்து தவறுகளிலிருந்து ஒரு ரெஃப்ரெஷ்மென்ட் பண்ணுங்க என்பதற்காகத்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ரமலானை நோன்பை கொடுத்திருக்கின்றான். ஒரு 12 மணி நேரம் 14 மணி நேரம் உன்னால சிகரெட் பிடிக்காம இருக்க முடியுது இல்ல? ஒரு 12 மணி நேரம் 14 மணி நேரம் உன்னால சிகரெட் பிடிக்காம இருக்க முடியுது இல்ல? மத்த நாள்ல அரை மணி நேரத்துக்குள்ள நான் சிகரெட் பிடிக்காம இருக்க முடியாதுங்க. அப்படியே கையெல்லாம் விறுவிறுங்கும், படபடங்கும், அப்படியே ஒரு மாதிரியாகும், என்னென்னமோ சொல்றல, கதெல்லாம் பேசுறல.
நீ சீரட் பிடிக்கல கேட்ட சொல்லுவாங்க, அது நானும் கண்ட்ரோல் பண்ணி பாக்குறேங்க, ஒரு அரை மணி நேரத்துக்கு மேல என்னால மறக்க முடியலங்க, அரை மணி நேரத்துக்கு எனக்கு கொல்லிக்கட்டை வாயில வச்சு ஆகணுங்க எனக்கு. ஆனால் அப்படி சொல்லக்கூடியவர்கள் 14 மணி நேரம் சிகரெட்டை மறந்திருக்கின்றார்கள். 14 மணி நேரம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அதைத்தான் இங்கே பயிற்சி கொடுக்கின்றான். 14 மணி நேரம் மறக்கக்கூடிய நீ மீதி ஒரு 10 மணி நேரம், அந்த 10 மணி நேரத்தில் எப்படி 6 மணி நேரம் தூங்கிடுவே. 14 மணி நேரம் அந்த சிகரெட்டை மறந்திருக்கின்றாய், மீதி 10 மணி நேரம், அந்த 10 மணி நேரத்தில் 6 மணி நேரம் 7 மணி நேரம் தூங்கிடுவே. ஆகவே நீ மீதி மறக்க வேண்டிய நேரம் வெறும் 3 மணி நேரம் தான். ஒரு 3 மணி நேரம் உன்னுடைய நப்சை கட்டுப்படுத்திக்கிட்டு, உன்னுடைய மனோ இச்சையை கட்டுப்படுத்திக்கிட்டு நீ இருந்துட்டா, இந்த மாதம் முழுவதும் நீ ரமலானுடைய பரக்கத்தால் சிகரெட்டை மறந்து விடலாம். ஒரு மாசம் முழுசு மறந்துட்டான்டா, அதுக்கப்புறம் ஒரு மாசத்துக்கு அப்புறம் சிகரெட் கையில கொடுத்தா கூட பிடிக்க மாட்டாங்க. இதுதானே பயிற்சி, இதுதானே பயிற்சி. ஒரு நாள் 24 மணி நேரத்தில் 14 மணி நேரம் மறந்திருக்கிறாய் சிகரெட்டை, மீதி இருக்கு 10 மணி நேரம், அந்த 10 மணி நேரத்தில் 7 மணி நேரம் தூங்கி விடுகின்றாய், மீதி இருக்கிறது 3 மணி நேரம். அந்த 3 மணி நேரத்தில் மட்டும் உன்னுடைய நப்சை கட்டுப்படுத்திட்டா போதும். நீ ஒரு மாதம் முழுவதும் சிகரெட் பிடிக்க மாட்டேன், ஒரு மாசம் முழுசு சிகரெட் பிடிக்காட்டா, அதுக்கப்புறம் உனக்கு பெரிய விஷயமே கிடையாது நீ சிகரெட்டை விடுவதற்கு. இதுதான் அல்லாஹ் கொடுக்கக்கூடிய பயிற்சி. ஆனா நாம என்ன பண்றோம்னா 14 மணி நேரம் கட்டுப்படுத்திட்டு நோம்பு துறக்கிற நேரத்தில் அவனுக்கு பேரிச்சம்பழம் இருக்குதோ இல்லையோ, தண்ணி இருக்குதோ இல்லையோ, நேர போய் தம் அடிச்சுட்டு தான் அதுக்கப்புறம் பள்ளிக்கு மகரிபிக்கா வருவான். அப்புறம் என்ன நோம்பு வச்சு என்ன பிரயோஜனம்? 14 மணி நேரம் கட்டுப்படுத்தினாம், அதுக்கப்புறம் 3 மணி நேரம் கட்டுப்படுத்தி என்ன பிரச்சனை நமக்கு? ஆகவே அன்புக்குரியவர்களே, அல்லாஹ் கொடுத்த மிகப்பெரிய நியாமத்தாக இந்த ரமலானை எடுத்துக்கொண்டு இந்த பீடி சிகரெட்டுக்கு யாரெல்லாம் அடிமையாக இருக்கின்றார்களோ அவர்களெல்லாம் சகோதரர்களே, நான் இங்க இருக்கக்கூடிய உங்களை சொல்லல, நாம ஒரு முயற்சி பண்ணணும். இன்ஷா அல்லாஹ் இந்த ரமலானில் எனக்கு தெரிஞ்சு, இந்த ரமலானில் எனக்கு தெரிஞ்சு யார் யாரெல்லாம் சிகரெட் பிடிப்பாங்க ஒரு 10 பேர் லிஸ்ட் போடுங்க. அந்த 10 பேர் விஷயத்திலே இந்த உழைப்பை செய்யுங்க. உங்களுடைய ஆகரத்தில் மிகப்பெரிய பலனை எதிர்பார்ப்பீர்கள். ஒவ்வொருத்தரும் 10 பேருக்கு, என்னோட நண்பர்கள், என்னோட குடும்பத்தினர்கள், என்னோட உறவினர்கள் ஒரு 10 பேர் லிஸ்ட் போடுங்க. அந்த 10 பேர் இவங்க சிகரெட் பிடிக்கிற ஆளும் தெரியுது, அவங்களை கூப்பிட்டு போன்லயோ நேர்லயோ இனிமே சிகரெட் பிடிக்க ஹராம் ஆக்கிடுங்க. அல்லாஹ் ரமலான் கொடுத்திருக்கான், இந்த ரமலான் மூலமா நமக்கு அல்லாஹ் வாய்ப்பு கொடுத்திருக்கான் திருந்தறதுக்கு. இந்த சிகரெட் என்று ஒரு வகையான போதை, இந்த போதைக்கு அல்லாஹ்ட்ட மறுமையில தண்டனை உண்டு பாய் அப்படிங்கறது ஒரு 10 பேருக்கு நம்ம சொன்னோம்டா இன்ஷா அல்லாஹ் சகோதரர் மிகப்பெரிய மறுமலர்ச்சி எதிர்பார்க்கலாம் சமுதாயத்தில் இந்த பீடி சிகரெட்டை விட்டு. இந்த மாதிரி பயிற்சிகளுக்கு தான் அல்லாஹ் ரமலான் நமக்கு கொடுத்திருக்கான். இந்த மாதிரி பயிற்சிகளை நடைமுறைப்படுத்துவதற்கு தான் அல்லாஹ் ரமலான் கொடுத்திருக்கான். ஒவ்வொரு ரமலானுக்கு பிறகும் ரமலானுக்கு முன்பும் நம்முடைய அமல்கள் என்ன, நம்மள்ட்ட இருக்கிற கெட்ட பழக்கம் என்ன, இந்த பழக்கத்தை இந்த ரமலானோடு விட்டு விடுவோம், இந்த பாவத்தை இந்த ரமலானோடு விட்டு விடுவோம், இந்த தவறை இந்த ரமலானோடு ஒழித்து விடுவோம். செஞ்சோம், தப்புகளை செஞ்சோம், தெரிஞ்சு செஞ்சோம், தெரியாம செஞ்சோம், பகிரங்கமா செஞ்சோம், மறைமுகமா செஞ்சோம், வெளிச்சத்தில் செஞ்சோம், இருள செஞ்சோம், எல்லா தவறுகளும் செய்தோம். இந்த ரமலான் ஒரு காரணமாகட்டும் நம்முடைய பாவங்கள் ஒழிப்பதற்கு என்று ஒவ்வொரு மூமினும் ரமலானை பாவங்களை விட்டு விலகுவதற்கான ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட் தான் ரமலானை பயன்படுத்த வேண்டும். சும்மா பட்டினி கிடப்பதல்ல ரமலான் என்பது சகோதரர்களே, பட்டினி கிடப்பதல்ல, பசித்திருப்பதல்ல, தாகத்தோடு கிடக்கிறதல்ல, பேருக்கு நோன்பு வைப்பதல்ல. நம்முடைய ஒரு ஆன்ம சுத்தி ஏற்பட வேண்டும், ஆன்ம பரிசுத்தம் ஏற்பட வேண்டும், நம்முடைய ஆத்மாவுக்கு ஒரு பரிசுத்தம் ஏற்பட வேண்டும். அதற்கு இந்த ரமலானை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். எப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஹஜ்ஜை பத்தி சொன்னாங்க. ஹஜ்ஜுக்கு முன்னாடி இருந்ததை விட ஹஜ்ஜுக்கு போயிட்டு வந்து ஒருத்தர் நல்ல மாற்றம் ஏற்பட்டால் அவருடைய ஹஜ்ஜுடைய கபூலியத்துக்கு அடையாளம். அதே மாதிரி தான் சகோதரர் ரமலானும் நோன்பும். ரமலானுக்கு முன்னால் இருந்ததை விட ரமலானுக்கு பிறகு என்னிடத்தில் ஒரு மாற்றம் ஏற்பட்டு விட்டது, ஒரு பாவத்தை விட்டு விட்டேன், ஒரு என்னுடைய கெட்ட குணத்தை ஒழித்து விட்டேன், அல்ல ஒரு நல்ல இபாதத்தை ஏற்படுத்திக் கொண்டேன். ஏதாவது ஒரு சின்ன இபாதத், ஒரு சின்ன பாவம், சின்ன குணம், ஏதோ ஒண்ணு, ஏதோ ஒரு சின்ன மாற்றம் நிகழ்ந்தால் இந்த ரமலான் நம்முடைய கபூலியத்துக்கு அடையாளம். அது இந்த வருடத்துடைய மாற்றம் சகோதரர்களே. நாம் ஒவ்வொரு நியத்து வைப்போம். சிகரெட் பீடி பிடிப்பவர்கள் அந்த முசீபத்தை விட்டொழிப்போம். சிகரெட் பீடி பிடிக்காதவர்கள் குறைஞ்சது ஒரு 10 பேருக்கு இந்த செய்தியை கொண்டு போய் சேர்ப்போம். சமுதாயத்தில் மாற்றத்தை ஏற்படுத்துவோம் என்ற ஒரு உணர்வோடு இந்த ரமலானை அணுகுவோம். எனால் இந்த ரமலான் நமக்கு பலனுள்ள ரமலானாக இருக்கும். இந்த பீடி சிகரெட் என்ற போதை பழக்கத்தை விட்டும் இந்த சமுதாயத்தை பாதுகாத்த சில சூழ்நிலை ஏற்படும். எப்படி இன்னைக்கு தாடி தொப்பி வச்சவன்டா பாய்கண்டாலே தண்ணி அடிக்க மாட்டாங்க, சாராயம் குடிக்க மாட்டாங்க, மது அருந்த மாட்டாங்க என்ற எண்ணம் இருக்கிறதோ அதே போன்று பாய்கண்டா பீடி சிகரெட்டும் பிடிக்க மாட்டாங்க என்ற மனநிலை ஏற்படுத்துவோம். இது நாம் இந்த உலகத்திற்கு செய்யக்கூடிய மிகப்பெரிய தாவா. இந்த உலகத்திற்கு இஸ்லாத்தை பற்றி நாம் செய்யக்கூடிய மிகப்பெரிய தாவா, இஸ்லாமிய அழைப்பு பணி. எங்களுடைய இஸ்லாம் என்பது ஒரு 10ஆம் பசலித்தனமான கொள்கை அல்ல.
ஆன்மீகத்தை பற்றி பேசக்கூடிய மூட நம்பிக்கையை சொல்லக்கூடிய மார்க்கம் அல்ல, அல்ல தத்துப்பித்தி என்ற தத்துவங்களை உணரக்கூடிய மார்க்கம் அல்ல, மாறாக வாழ்வியல் நெறியை, லைஃப் ஸ்டைலை கற்றுத்தரக்கூடிய மார்க்கம் இது. உங்களுடைய வாழ்க்கைக்கு எப்படி ஆன்மீகம் அவசியமோ, உங்களுடைய வாழ்க்கைக்கு எப்படி பொருளாதாரம் அவசியமோ, உங்களுடைய வாழ்க்கைக்கு எப்படி சமூகம் அவசியமோ, இதை பற்றி எல்லாம் வழிகாட்டக்கூடிய எங்களுடைய தீனுல் இஸ்லாம் உங்களுடைய வாழ்க்கைக்கு தேவையான ஆரோக்கியத்தை பற்றி வழிகாட்டுகிறது என்று இந்த உலகத்திற்கு நாம் சொல்ல வேண்டிய ஒரு அற்புதமான செய்தி இது. வல்ல ரப்புல் ஆலமீன் விளங்கக்கூடிய பாக்கியத்தை தருவானாக. அந்த முசீபத்தான போதை பழக்கத்திலிருந்து அகப்பட்டுக் கொண்ட மக்களுக்கு அதிலிருந்து விடுதலை ஆகக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தருவானாக. அதற்கு இந்த ரமலானை ஒரு காரணமாக்கி வைப்பானாக. யார் யாரெல்லாம் இந்த போதை பழக்கத்தை நாம் அடிமையாகவில்லையோ அந்த போதை பழக்கத்தை அடிமையான மக்களுக்கு தாவா செய்யக்கூடிய பொறுப்புணர்வையும் தைரியத்தையும் அல்லாஹ் தந்தருள்வானாக. ஆகிர் தாவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.